Praise the Lord. ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். புது வருடத்துக்குள்ளே பிரவேசித்திருக்கிற நாம் புதிய கிருபையினாலும் புதிய பலத்தாலும் இடைக்கட்டி இந்த வருஷம் முழுவதுமாய் தேவன் நம்மை நடத்துவதற்கான தேவ பலனோடு கூட காணப்பட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாளிலும் புது வருடத்தில் பிரவேசித்திருக்கிற நமக்கு ஒரு செய்தியை உங்களுக்கு தர நான் விரும்புகிறேன். அது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். நியூ இயருக்கு நாங்கள் வாக்குத்தத்தம் செய்து கொடுத்துருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளில் உங்களுக்கு வித்தியாசமான ரீதியில் ஒரு செய்தியை கொடுக்க நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆன்லைனில் இருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவாதி தேவன் எரமியாவை தீர்க்கதரிசியாக எரமியாவை தெரிந்து கொள்ளும் போது சில வாக்குத்தங்களை அவர் கொடுத்தார். அந்த வாக்குத்தங்களில் ஒன்றுதான் இன்றைக்கு நமக்கென்று நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். அந்த வாக்கத்தில் நம்ம அதில் சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாலும் இந்த வருஷம் முழுவதுமா இந்த வார்த்தை நிமித்தமாக தேவன் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். அதனால இப்போது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது எரமியாவின் அழைப்பு வித்தியாசமான ஒரு அழைப்பாக இருந்தது. அதாவது தேவன் எரமியாவின் மூலமாய் பேச விரும்புகிறதை பயப்படாம, யாருடைய முகத்தை பார்க்காம போல்டாய் சொல்ல வேண்டும் என்ற ஒரு அழைப்பு தான் எரமியாவுக்கு. அதனால அநேகர் இப்படியாய் தேவ வார்த்தைகளை தைரியத்தோடு சொல்லும் போது, ராஜாக்களையும் பிரபுக்களையும் பார்த்து தைரியமாய் சொல்லும்போது அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் வருவார்கள். அதனால நீ தைரியமாயிரு, அவர்கள் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் இது நமக்கு ரொம்ப சூட்டவளா இருக்கிறதுனாலதான் ஆவியானவர் இந்த வசனத்தை நமக்கு தந்தார். நமக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறவர்கள், நமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்களில் நம்ம அதை பார்க்கும்போது அநேகர் அதை கேட்டு அதை பார்த்து விரோதமாய் செயல்படுகிறதை கண்டு சோர்ந்து போய் பயந்து என்ன செய்யணும் தெரியாமல் என்ன ஆய்விடுமோ என்று கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் இந்த 2025ஆம் ஆண்டுல நாம் இந்த வசனத்தை நம்முடைய வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கொண்டு நாம் அதை விசுவாசித்து, எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நான் ஆராதிக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறபடியினால் அவர்கள் என்னை மேற்கொள்ள மாட்டார்கள். தேவனை உண்மையோடும் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒருவேளை உங்க வாழ்க்கையில உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் வியாதிகளும் கலக்கங்களும் பயமும் நமக்கு நேராய் யுத்தம் பண்ணுகிறதே போல நம்ம விட்டு விலகாமல் காணப்படுமே, ஆனால் இந்த வசனத்தை நீங்கள் உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்கள், பிடித்துக் கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். அவர்கள் விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் அவர்கள் மேற்கொள்ள முடியாது. ஏன் சொன்னால் யுத்தத்தில் வல்லவராய் இருக்கிற நம்முடைய தேவனாய் கர்த்தர், சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால், நமக்காய் யுத்தம் செய்கிறபடியினால் நாம் பயப்படாம, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர்களை மேற்கொள்ள முடியாது என்ற விசுவாசத்தோடு நாம் காணப்படுமே. ஆனால் இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு முழுவதுமாக நீங்கள் தைரியத்தோடு
சோர்ந்து போகாமல், என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் ஆண்டவர் மேல் நம்பிக்கையோடு காணப்பட தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வசனத்தை நான் பேசும்போது ஒரு காரியம் எனக்கு ஞாபகத்தில் வருகிறது. கடந்த நாட்களில் எங்க சபையில நான் பேசும்போது சொன்ன ஒரு விஷயம். சத்ரு நம்முடைய ஜெபத்தை கண்டோ, நம்முடைய ஆராதனையை கண்டு பயப்பட மாட்டாங்க. எப்போது அவன் பயப்படுவான்? அவன் நாம் பின்தங்கி போக வேண்டும், தேவனை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி அநேக பிரச்சனைகளை நமக்கு, உபதிரவங்களை நமக்கு உண்டாக்குவான். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உலகத்தில் உபதிரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். அப்படியாக அவன் அநேக உபதிரவங்களையும் பிரச்சனைகளையும் வியாதிகளையும் பலவீனங்களையும் கொண்டு வரும்போது நாம் சோர்ந்து போகுமே ஆனால் அவன் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் என்ன வந்தாலும், என்ன சோர்வு வந்தாலும், என்ன வியாதி வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நாம சோர்ந்து போகாமல், நம்ம ஜெபத்திலே மட்டும் விட்டுவிடாமல், ஆண்டவரை தேடுவதில் மட்டும் விட்டுவிடாமல், ஆண்டவருக்குள்ளாய் உறுதியாய் நிற்குமே ஆனால் காலம் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல, இல்லாவிட்டால் உபதிரவங்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்குது. ஆனால் நாம ஜெபத்தை விட, அதை கேர் பண்ணாமல் ஜெபத்திலையும் தேவனை தேடுவதிலும் ஆராதிப்பதிலும் மும்முரமாய் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அவன் ஒரு நாள் தோத்து போயிடுவான். இவங்கிட்ட போய் பிரச்சனை பண்ணாலும் ஒன்றும் நடக்க மாட்டேன்னு இவங்க ஜெபத்தை நம்ம பிரச்சனை கொடுக்க கொடுக்க இவர்கள் ஜெபத்தை கூட்டுறாங்க, இன்னும் தேவனை ஆராதிக்கிறாங்க, இன்னும் அதிகமாக தேடுறாங்க. அதனால இவர்களுக்கு பின்னால உபதிரவத்தை கொடுக்கிறது வேஸ்ட் என்று சொல்லி அவன் பின்தங்கி போக ஆரம்பிப்பான். ஆனால் அப்போதுதான் நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய ஆராதனையும் கண்டு அவன் பயப்பட ஆரம்பிப்பான். இன்னைக்கு என்ன கேட்கிற தேவப்பிள்ளை, மனுஷர்கள் அல்ல நமக்கு விரோதமாய் வருகிறவர்கள். சத்ருவின் தந்திரங்கள் தான் மனுஷனை இப்படியாய் நமக்கு விரோதமாய் எழுப்பி விடுகிறார். ஆனால் அதை நான் பொருட்படுத்தாமல், இவர்கள் எது செஞ்சாலும் என்னை மேற்கொள்ளாது என்ற நம்பிக்கையோடு நம்முடைய இந்த புது வடத்துல நம்ம ஜெபத்தை கூட்ட, உபதிரவங்கள் நமக்கு வர நமக்கு விரோதமாய் அநேகர் எழும்பும் போது நம்முடைய ஜெபம் அதிகரிக்க, நம்முடைய வியாதிகளும் பலவீனங்களும் சோர்வுகளும் பயங்களும் நமக்கு உண்டாகும் போது நம்முடைய ஜெபத்தை அதிகமாய் கூட்டுமே ஆனால், நம்முடைய ஆராதனை சோர்ந்து போகல் ஆராதிக்குமே ஆனால், இன்னும் அதிகமாய் ஆண்டவரை தேடுமே ஆனால் நிச்சயமாய் சத்துரு வெட்கப்படுவான், நம்முடைய தேவன் மகிமைப்படுவார். அதனால இந்த வருஷத்துல நீங்கள் இந்த வசனத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர்கள் உமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். யுத்தம் பண்ண வரும்போது நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு நமக்காய் யுத்தம் பண்ண ஒரு நல்ல தெய்வம் நமக்கு உண்டு. நாம் அவரை தேடும் போது, முதலாவது அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று ஆண்டவராய் இயேசு சொன்னார். அப்படியாய் உபத்திரங்கள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது, எதிர்ப்புகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது, சோர்வுகள் வரும்போது ஆண்டவரை உண்மையாய், அவைகள் ஒன்றும் என்னை மேற்கொள்ள முடியாது அப்படின்ற விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை தேடும் போது அவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் நமக்கு ஜெயத்தை தருவார். இந்த வருஷத்துல பரலோகத்தின் தேவன் நமக்காய் மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழும்பி இன்று ஜீவிக்கிற இயேசு நமக்கு துணையன் இருக்கிறார், நமக்கு உறுதுணையாய் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை விடுவிக்கிறதாய் இருக்கிறார். அதனால இந்த வசனத்தின்படியாய் இந்த வருஷம் முழுவதுமாய் தேவன் நம்மை நடத்த, நம்மை காக்க, நமக்கு ஜெயந்தர அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதனால 3 காரியங்கள். 1, அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள். 2வது, நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் விசுவாசம். 3வது, அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய தேவன், நாம் நம்பி இருக்கிற, நம்மோடு கூட இருக்கிற தேவன் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். 1, நமக்கு விரோதமாய் அவர்கள் மேற்கொள்வதில்லை. 2வது, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். 3வது, அவர் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். 3 பாயிண்டை மறந்துடாதீங்க. நிச்சயமாய் இந்த வருடத்துல, இந்த புது வருடத்துல தேவன் தாமே உங்களை இந்த வசனத்தின்படியாக உங்களை ஆசீர்வதித்து, என்ன நடந்தாலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபத்துல தரித்திருந்து, அவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க என்று சொல்லி சோர்ந்து போகாமல், ஜெபத்தை குறைத்து விடாமல், சபை ஆராதனை விட்டு விடாமல், உங்களுடைய டிவோஷனை குறைக்காமல் நீங்கள் முன்னேறுங்க. நிச்சயமாய் இந்த வருஷம் நமக்கு ஜெயத்தின் ஆண்டாக தேவன் மாற்றுவார். நம்ம சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது குளோரியஸ் இயர் சொல்லப்பட்டிருக்கிறது. குளோரியஸ் இயர். இந்த 2025ஆம் ஆண்டு நம்முடைய சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு குளோரியஸ் இயர். நிச்சயமாக என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, அன்பு சகோதர சகோதரிகளை,
இந்த ஆண்டு உங்களுடைய ஒரு குளோரியஸ் இயராய் தேவன் மாற்ற போகிறார். விசுவாசத்தோட இருங்க. இதுவரைக்கும் நீங்கள் இருந்ததை பார்க்கலாம், இதுவரைக்கும் நீங்கள் பார்த்ததை பார்க்கலாம், மேலான காரியங்களை உங்க வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிறார். அதுக்கு தான் ஆதாரமாய் தேவன் இந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்ததாமே உங்களை இன்னும் அதிகமாய் பலப்படுத்துவாராக, இன்னும் திடப்படுத்துவாராக. நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், நீங்கள் என்ன நடந்தாலும் என்ன வந்தாலும் நீங்க சோர்ந்து போகாமல் ஜெபத்தை கூட்டுங்க. பிரச்சனைகள் வர வர, அதுக்கு நான் தானியேலை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும்போது, தானியேலுக்கு விரோதமாக அவங்களோட கூட இருந்த பிரதானிகள்லாம் எழும்பி 30 நாளைக்கு அந்த ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்ற கட்டளை போட்டு, அந்த கட்டளைக்கு கையெழுத்து போட்ட பிறகு அப்படி செய்கிறவர்களை சிங்கக்கேபிலே போடுவார்கள் என்று சொல்லி அந்த கட்டளை இருந்தது. இதை தெரிஞ்சுக்கிட்டு தானியேல் தன்னுடைய வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணா, இஸ்ரவேலின் தேவனையை நோக்கி ஜெபம் பண்ணா, கட்டளை என்ன, ராஜாவின் கட்டளை என்னது, அவர்களை தூக்கி சிங்கக்கேபிலே போடுவார்களாம். அப்படிப்பட்ட சிங்கக்கேபிலே போடக்கூடிய கட்டளை இருக்கும் போதே தானியேல் அதை குறித்து கவலைப்படாம, வேதம் சொல்லுகிறது அவர் 6:10, தானியேல் 6:10 சொல்லுகிறது, அவர் எப்போதும் ஜெபிக்கிற மாதிரி 3 வேளை ஜெபித்து சோத்திரம் பண்ணி முழங்கால் படியிட்டு ஜெபித்து சோத்திரம் பண்ணால் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போதும் ஜெபிக்கிற மாதிரி. பிரச்சனை வந்த போது அவர் ஜெபத்தை குறைக்கல, சோத்திரத்தை குறைக்கல, முழங்கால் படிடாமல் இருக்கவில்லை. அந்த 3 வேளையும் தவறாமல் ஜெபித்தார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டியது. அதனால என்ன நடந்தது? தானியேலுக்கு தேவன் ஜெயமாய் மாற்றினார். தானியேலை தேவன் அற்புதமாய் விடுவித்தார். சிங்கக்கேபிலிருந்து அற்புதமாய் விடுவித்தார். பாருங்க, அந்த சூழ்நிலை தலைபோகிற காரியத்துல தானியேல் உறுதியாக இருந்தார். அந்த தன்னுடைய ஜெபத்தை விடவில்லை, தன்னுடைய சோத்திரத்தை விடவில்லை, முழங்கால் படியிட விடவில்லை. எருசலேமுக்கு நேராக அந்த ஜன்னலை பலகங்களை திறந்து எப்போதும் ஜெபிக்கிற மாதிரி ஜெபித்தான் சொல்லப்பட்டிருக்கிறார். அதுதான் இன்றைக்கு நம்மிடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். நம்மிடத்திலும் அதுதான் தேவன் விரும்புகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் உங்க வாழ்க்கையில நமக்கு நேராக யுத்தம் பண்ணுவார்கள், நமக்கு நேர விரோதமாய் பேசுவார்கள், நமக்கு வியாதிகள், பலவீனங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் வரும். ஆனாலும் சோர்ந்து போகாதபடி நம்மை விடுவிக்கிற ஒருத்தர் என்னோடு கூட இருக்கு. அவர் தூரமா இல்லை. நான் சொல்லுவேன், எதிர்கட்சியில் அவரை இல்லை, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனால அந்த நம்பிக்கையில நம்ம அவரை நோக்கி, நம்மை விடுவிக்கிறவரை நோக்கி ஜெபித்து அவருடைய வசனங்களை தியானித்து நல்ல விடுதலையோடு ஆராதித்து நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாய் சத்துரு வெட்கப்படுவான். நீங்களே ஆண்டவர் குளோரியஸ் ஆண்டாக, இந்த வருஷம் ஒரு குளோரியஸ் ஆண்டாக தேவன் மாற்றுவார். சோர்ந்து போக வேண்டாம், ரன் கொள்ளுங்க, தைரியமாயிருங்க. உங்களுக்கு துணையாய் நமக்கு துணையாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். நமக்கு துணையாய் நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு கூட நாம் காணப்படுவோம். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்கள் இருக்கிற இடத்துல கண்களை மூடுங்க. ஆண்டவர் உங்களை உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பரலோக பிதாவே, உங்களுடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் இதோ உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவர் விசேஷித்த ஒரு செய்தியாக, இந்த சாட்டர்டே ஒரு விசேஷ செய்தியாக, ஒரு புது வருடத்துக்குள் பிரவேசித்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர்கள் தேற்றப்படுவதற்கு ஒரு ஏற்ற செய்தியாக ஆண்டவரை தந்ததற்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், தாயின் தகப்பனையும் இந்த வார்த்தையின் மூலமாக, இந்த செய்தியின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகள் தேற்றப்படத்தக்கதாக, பலப்படத்தக்கதாக, உற்சாகப்படத்தக்கதாக, ஆண்டவரை என்ன நடந்தாலும் தானியேலை போல தன்னுடைய ஜெபத்தை குறைக்காமல், ஆராதனையை குறைக்காமல், ஆண்டவரே உம்மை நோக்கி கூப்பிடுதலை குறைவுபடாமல், ஆண்டவரை எப்போதும் செய்தது போல நாங்களும் செய்து ஒரு குளோரியஸ் ஆண்டாய் இது மாறத்தக்கதாக, குளோரியஸ் இயராய் மாறத்தக்கதாக எங்களுக்கு நீ உதவி செய்யும்படியாடி ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட, இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் இனிமேலும் ஆண்டவர் இந்த யூடியூப் சேனல் மூலமாய் கேட்க போற யாவரையும் இந்த செய்தியின் மூலமாய் நீ ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில ஒரு என்கவுண்டர் நடக்கத்தக்கதாக,
ஒரு பெரிய ஒரு மாற்றம், ஒரு டேர்னிங் பாயிண்ட் உண்டாகத்தக்கதாக ஆண்டவரே, பயத்தோடும் நடுக்கத்தோடும் திகிலோடும் இருக்கிறவர்கள் இந்த செய்தியின் மூலமாய் பலனடையத்தக்கதாக, விசுவாசம் வர்த்திக்கத்தக்கதாக, தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்குள் பெருகத்தக்கதாக ஆண்டவரே, நீர் இந்த வசனத்தின் மூலமாய் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் இந்த ஆண்டு குளோரியஸ் இயர்னு சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த ஆன்லைன்ல எங்களை பார்க்கிற, யூடியூப்ல எங்களுடைய எல்லா பிலீவர்களுக்காக, எல்லாம் ஆண்டவரே யூடியூபை பார்க்கிற எல்லா பிலீவர்ஸுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆன்லைன் பிலீவர்ஸுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் ஆண்டவரே இந்த ஆண்டு ஒரு குளோரியஸ் இயராய் மாற்றி ஆண்டவரே, அவர்களும் அவருடைய வாழ்க்கையில ஒரு ஜெயம் காணத்தக்கத, வெற்றி பெறத்தக்கதாக, ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழத்தக்கதாக, அவருடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சூழ்நிலைகளையும் ஜெயிக்கத்தக்கதாக, சத்ருவை ஜெயிக்கத்தக்கதாக உடைய பிள்ளைகளை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டுக்குரிய எல்லா நன்மைகளும் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வியாதி, வருத்தம், வேதனை வராதபடி ஆண்டவரே அதிலிருந்து விடுதலை கொடுத்து உடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறேன். தெய்வீக ஆளுகை உடைய பிள்ளைகள் மேல காணப்படட்டும். விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் அவர்களை மேற்கொள்ள முடியாது. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ரட்சிப்பேன் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு ஒவ்வொருவருக்குள்ளும் செயல்படத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, ஆன்லைன்ல இருக்கிற யாராவது வியாதியோடு இருக்குமே ஆனால், பலவீனத்தோடு இருக்குமே ஆனால், சோர்வோடு இருக்குமே ஆனால், ஆண்டவரே தீர முடியாத பிரச்சனையோடு இருக்குமே ஆனால், இயேசுவின் நாமத்தில், உம்முடைய நாமத்தில் கட்டளிடுகிறேன். இப்படிப்பட்டவர்கள் இப்போதே விடுதலை ஆகும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா வியாதியின் கூறுகளும் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக, தேவ பலன் உம்முடைய பிள்ளைகள் மேல் கடந்து வரும்படியாய் ஜெபிக்கிறேன். உற்சாகத்தின் ஆவியினால் உம்முடைய பிள்ளைகளை நிரப்பும். ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா தீமைக்கும், பொல்லாப்புக்கும், ஆபத்துக்கும், நாசமோசங்களுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். தெய்வீக ஆளுகை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உண்டாகட்டும். உண்மையில் நம்பிக்கை, விசுவாசம் பெருகட்டும். ஆண்டவரே, இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவர் தூரமா இல்லை, என்னோடு கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை ஒவ்வொருவருக்கும் உண்டாக ஜெபிக்கிறேன். இது அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஆன்லைன்ல எங்களை பார்த்து கொண்டிருந்த எல்லா தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். எல்லா துதிகான வகையுமே உமக்கே நாங்கள் தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.